ஹாய்ங்க. மண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துச்சு. லைட்டா மழையும் வேற தூறிட்டு வெயிலே இல்லைங்களா, அதனால வந்துட்டு ஒரு 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயிட்டு பார்த்திங்கன்னா, எப்பயும் போல வந்துட்டு பீட்ரூட் அதுக்கப்புறம் கேரட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பேன். இது வந்து எப்படி எப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது வேணா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு எப்பயுமே பிளட் வந்து கொஞ்சம் கம்மியாவே தான் இருக்கும். இந்த மாரி ஏதாச்சும் குடிச்சிட்டே இருந்தோம்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு லெவல்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இது வந்து குடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயும் போல மார்னிங் ஒர்க் எல்லாமே இருந்துச்சுங்க. இன்றைக்கி என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சோம்பேறித்தனமா எந்திரிச்சாலே நம்மளுக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது அதா தான் இருக்கும். என்ன சாப்பாடு செய்கிறது அப்படின்ட்டு. அதனால் காளான் கொண்டு வரேன்னா எனக்கு தெய்வம் மாரி வருவாங்க. எப்போல்லாம் என்ன சாப்பாடு செய்கிறதுன்ட்டு இருக்கோ அப்போல்லாம் நானா வந்துருவாங்க. காளான வாங்கி குழம்பு வச்சாச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூன் போல் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கீரை விதை எல்லாமே போட்டு விடலான்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு விட்டாச்சுங்க. இதோட அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேத்து வந்து பார்த்திங்கன்னா, ஃபாதர்ஸ் டேக்காக அப்பாக்காக கேக் வந்து ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது வந்து நார்மல் சாக்லேட் கேக் தாங்க. உங்களுக்கு இந்த மாரி கேக், ப்ரௌனீஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.